கூடிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. அன்பு பேச்சு, அரியத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அகங்கார பேச்சு, ஆணவ பேச்சு, மண்டக்கண பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுக்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சு, பக்குவம் நிறைந்த ஒரு பேச்சு, பகுத்தாளம் நிறைந்த ஒரு பேச்சு எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா என்று யாரை பார்த்து யார் கேட்டது? சிவனா இருந்தான்னா எவனா இருந்தான்னா படைத்த சிவனே இங்க வந்தாலும், இந்த உலகத்தை கட்டி ஆளும் சிவனே வந்தாலும் பாட்டில் குற்றம் இருக்கிறது. குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சொன்னார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு எந்த இடத்துல பேசிட்டு யோசிச்சான்னா அவன் முட்டாளு, யோசனை நீ பேசினா அவன் அறிவாளி. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயங்கள்ல பேசாம இருந்தா தான் சரியா இருக்கும். எங்க பேசாம இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எங்கன பேசணுமோ அங்கன பேசணும், எங்கன பேசாமல் இருக்கணுமோ அங்கே பேசாம இருக்கணும் அப்படிங்கறதாங்க கணக்கு. அங்கே பேசாம சபையில இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? திரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம். திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் ஹரிச்சந்திரன், திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் ராமாயணம், துவாபரயுகத்தில் நடந்த விஷயம் மகாபாரதம், கலியுகத்தில் நடக்கிற விஷயம் கந்த புராணம், துவாபரயுகத்தில் நடந்த மகாபாரத கதையிலே சபையில எல்லாருமே இருந்தாங்கல்ல. எல்லாருமே பீஷ்மர் ஆகப்பட்டவர், துரோணாச்சாரியார் அனைவருமே அங்க இருந்தாங்க. ஆனா கேட்க கேள்விய தட்டி கேட்க வேண்டிய இடத்துல பேசாம இருந்தாலும் என்ன காரணம்? திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலியை தட்டி கேட்க முடியாது. சபையிலே துயில் உரிந்தான் துரியோதனன். துரியோதனன் கூற துர்ச்சாதனன் துயில் உரிந்தான். துயில்னா சேலையை உரிந்தான். சேலையை உரியும் பொழுது அந்த சபையில் இருந்த அனைவருமே, அனைத்து பெருமக்களுமே எதுவுமே கேட்கல. என்ன காரணம்? கேட்க முடியாது. என்ன காரணம்னு பாஞ்சாலியாப்பட்ட என்ன கேட்டா, என்னை தோற்ற பெண் அவரை தோற்றாரா, இல்ல அவரை தோற்ற பெண் என்னை தோற்றாரா? தர்மனாகப்பட்டவன் சூதாட பொழுது முதல்ல நாடு நகரத்தை வச்சு ஆடினார். இரண்டாவது தம்பிகளை வச்சு ஆண்டார். மூணாவது அவரை வச்சு ஆடிட்டார். ஒரு பொருளை விட்டுட்டோம்னா யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். தருமனே துரியோதனுக்கு அடிமையாயிட்டார். அடிமையானதுக்கு அப்புறம் என்னைய வச்சு ஆடலாமா? அவருக்கு என்ன உரிமை இருக்கு? மடங்கோணாமல் என்ன சொன்னா, என்னை தோற்ற பெண் அவரை தோற்றாரா? தம்பி போன தொலைஞ்சு வச்சா, ஒரு தொலைபேசி தொலைந்து விட்டது, ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு. தம்பி வந்திருக்காப்புல, யாரும் எடுத்திருந்தா அதை கொண்டாந்து மைக் செட்டில் ஒப்படைங்க. கோயில் வாசலில் என்ன சின்ன பையன் தொலைச்சிட்டாப்புல, கோயில் வாசலில் எந்த பொருளையும் அடுத்த ஒரு பொருளை எடுத்துக்கூடாது, கொண்டாந்து இங்கே ஒப்படைச்சிருங்க. கீழே இடந்த பொருள் தான் கொண்டாந்து மைக் செட்டில் கொண்டாந்து ஒப்படைச்சிருங்க. தம்பி வந்து நிற்கிறாப்புல, கொண்டாந்து ஒப்படைச்சு அதற்கான அடையாளத்தை சொல்லி வாங்கிக்குவாப்புல, கொண்டாந்து ஒப்படைச்சிருங்க. யாராவது ஒரு கருத்து ஒருத்தர் கையில் பட்டிருக்கோம், கையில் வச்சிருக்கவங்க கொண்டாந்து கொடுத்துருங்க. பேசுங்க. தர்மனாக நம்பரு அடிச்சு பார்த்தியா, சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துருச்சாமே. இப்போ இங்கே இருக்கிற கையில் இருக்கான்னு நம்ம தெரியலையே. ஆமாம் ஆமாம், தர்மனாகப்பட்டவர் சூதாடுறார். அவரே துரியோதனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அவர் அடிமை ஆயிட்டார் துரியோதனுக்கு. அப்ப அடிமையானதுக்கு அப்புறம் பாஞ்சாலியை வச்சு ஆடுறதுக்கு அப்புறம் துயில உரியும் போது பஞ்சமணவர் 5 பேருமே கேட்க முடியல, பேச முடியல. அப்ப எந்த நேரத்துல பேச முடியல, அந்த இடத்துல அவங்களால பேச முடியல. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் அவளுக்கு புருஷன். அதனால ஆனா அவங்க தோற்று மாற்றானுக்கு அடிமையாயிட்டாங்க. அடிமையானதுக்கு கேட்க முடியல. துரியோதனன் பாஞ்சாலிய துயில உரிஞ்சான். துயில உரியும் போது அந்த இடத்துல அவங்க பேச முடியல. யாருமே பேசல, பேச முடியல, பேச முடியாது. சபையில நிறைந்த சபையில எல்லா பக்கம் சுற்றி பார்க்கறாங்க. இவ்வளவு பெரிய நிறைஞ்ச சபை, இந்த சபையில எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ கல்வியாளர்கள், எத்தனையோ ஆசான்கள்லாம் இருக்காங்க. அந்த சபையிலே ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்கும் பொழுது அந்த கொடுமையை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையேன்னு ஏங்கி நின்னா. காரணம் புருஷன் செஞ்ச தவறு. புருஷன் என்ன பண்ணலாம், நாடு நகரத்தை வைத்து இழந்தான், தம்பியில வச்சு இழந்தான், அவரையும் இழந்துட்டாரு. அவரையும் இழந்த பிறகு கடைசியாக மனைவி வச்சு ஆடினார். ஒரு சூழ்ச்சி நடந்து பாருங்க. தர்மனே தன்னை இழந்தான், இன்னொருத்தனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் பாஞ்சாலிக்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா தன்னை நீங்க கேட்ட மாதிரி தன்னை இழந்து என்னை இழந்தாரா, என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரா அப்படின்னு கேட்டா பாருங்க. அந்த நேரத்துல மாதவிடாய் காலமாக இருந்தால் பாஞ்சாலி, இருந்தாலும் சபைக்கு கொண்டு வந்தா யாரு? துச்சாதனன். அப்படியே கூந்தலை பிடித்து கொண்டு துச்சாதன் கொண்டாந்த சபையில கொண்டாந்து அந்த நிறைஞ்ச சபையில விடும் பொழுது அந்த பெண்ணோடையே மானவங்க படுத்தினாங்க. அப்படி துயிலை உரியும் பொழுது, சேலையை உரியும் பொழுது அப்பதான் நினைச்சு பார்த்தா, அண்ணா
என் கண்ணா, எனக்கு இந்த நேரத்தில் தக்க தருணத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு நாதியும் இல்லையே, நீ என்னை காப்பாற்றுவாயா அண்ணா கண்ணான்னு கேட்கும் பொழுது, அப்ப கிருஷ்ண பரமாத்மா கண்ணனாகப்பட்டவர் மறைந்திருந்து துகிலை சேலையை கொடுத்தாரு, மானத்தை காப்பாற்றினார். இதற்கு காரணம் நன்றி கடன். ஏற்கனவே ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. காலையில போனவர் சாயும் காலம் வரை, பொழுது சாயும் வரை வெளியில வர முடியாது. ஆற்றங்கரை ஆத்துக்கள் இருந்து தண்ணியில இருந்து வெளியில வரல. அப்ப பெண்ணாகப்பட்டவள் பார்த்தா, என்ன காலையிலிருந்து சாயந்தரம் வரை வெளியில வரலையே ஒரு ஆண்மகன், என்ன காரணம்னு எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க, தெரியல. ஆனா அந்த பெண்ணு புரிஞ்சுக்கிட்டா. அப்ப புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முந்தானையை கிழிச்சு உள்ள தூக்கி போட்டா. அதை எடுத்து உடுத்தி கொண்டு வெளியில வந்தா. என்னை முழுமையாக புரிந்து கொண்டாய், ஆடை இல்லாமல் உள்ளே நிற்பதை நீ புரிந்து கொண்ட. சரியான நேரத்தில் ஒரு பெண்மையாகப்பட்டவள் தான் புரிய முடியும். சரியான நேரத்தில் என் மானத்தை காப்பாத்தின உனக்கு சரியான தருணம் வரும்பொழுது உன்னுடைய மானத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன காரணத்தினாலதான் அந்த சபையிலே அவள் அந்த சபையிலே பஞ்சபாண்டவர்கள் பேசவும் முடியல. முந்தாங்கிய கிழிச்சது பாஞ்சாலி. எங்கே மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு மானத்தை காப்பாத்துறதுக்காக. இதே ராமாயணத்துல ஒருத்தி கிழிச்சிருக்கா முந்தானைய. என்ன காரணம் பாருங்க, லங்காபுரியை ஆண்டவன் லங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து சென்ற போகும் வழியிலே பாருங்க, ஆகா நம் கணவனுக்கும் கொழுந்தனுக்கும் தெரியாம நம்மளை மாற்றான ஒருவன் சிறையெடுத்து செய்யறானே, எப்படி தெரியப்படுத்துவதுன்னு தன்னுடைய ஆபரணங்கள் நகை அனைத்துமே கலட்டி முந்தானியை கிழிச்சு ஒரு பொட்டணமா கட்டினா. சீதா தேவி ஒரு பொட்டணமாக கட்டி போட்ட இடம் சீதா தேவி போட்ட பொட்டினா இன்னைக்கு தேவி பட்டினம் அப்படிங்கிற பேர் வர காரணம். அப்ப எங்கே ராமாயணத்திலையும் ஒரு பெண்மகள் முந்தானையை கிழிச்சு பொட்டணமா கட்டினாலா இல்லையா? கைகை என்ன கட்டளையிட்டா? ராமன் 14 ஆண்டு வனவாசம் போகணும், பரதன் 14 நாடாளன்னு சொன்னான். அப்ப அதே நேரத்தில் காவி உடை அணிந்து சன்னியாசி உருவமாக தான் போனாங்க. காட்டுக்கு போகும்போது காவி உடை அணிந்து சன்னியாசி உருவமா போறவங்களுக்கு காட்டுக்குள்ள எப்படி நகை வந்திருக்கும்? அது என்ன சூச்சகமா நீங்க சொல்றீங்களா? எட்டி பிடிச்சா கெட்டிக்கார பிள்ளை எட்டி பிடிச்சு பதில் பேசுமா அப்படின்னு எட்டி பிடிக்கிறதுனால நீங்க கெட்டிக்கார பிள்ளைன்னு நான் எந்த விஷயத்தையும் தெரியுங்க. அத்திரி மகரிஷியோட இருங்க நான் வர்றேன். எட்டி பிடிச்ச நீ சரிதான். காட்டுக்குள்ள போகும்பொழுது என்ன காவி உடை அணிந்து சன்னியாசி தந்தை என்ன சொன்னாரு? காட்டுக்குள்ள போகணும்னா 14 வருஷம் வனவாசம், அப்படின்னா 12 வருஷம் வனவாசம், 2 வருஷம் அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம் என்பது தெரியாமலே வாழ்வது. ஒருவர் இவர் அவருங்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது. பேரை மாற்றி மாறு வேடத்திலே பேரை மாற்றி உருவத்தை மாற்றி வாழணும். 2 வருஷம் 12 வருஷம் வனவாசம், 2 வருஷம் அஞ்ஞான வாசம் வாழணும். அப்படி போனா இல்ல. ராமன் போகும்பொழுது சீதை போன பிறகு லட்சுமணன் போனார். எல்லாரும் போகும்பொழுது காவி உடை அணிந்து துளசி மாலை அணிந்துதான் போனாங்க. எல்லா பொன்பொருள் நகைகள் எல்லாமே வச்சுட்டு, நகைகளை பொன்பொருள் போட்டு போக கிடையாது. அப்படி போன அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்றீங்களே சாமி முந்தானியை கிழிச்சு நகையெல்லாம் கலட்டி பொட்டணமா கட்டினா காட்டுக்குள்ள நகை வந்திருக்கும் அப்படி நீங்க கேட்ட கேள்வி சரிதான். ஆனா விவரமா பேசுற மாதிரி நீங்க தான் சொன்னீங்க தேவி போட்ட பட்டணம் தேவிப்பட்டினம் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அப்ப காட்டுக்குள்ள சீதாதேவிக்கு நகை எப்படி வந்து? ஆரம்பத்திலே போனா சபரியை பார்த்தா, சபரி முதாட்டியே. அடுத்தபடியாக போய் ஒரு இடத்துல தஞ்சம் அடைந்தார்கள். அந்த இடத்துல என்னன்னா அத்திரி மகரிஷி அனுசுயன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போனாங்க. அத்திரி மகரிஷியுடைய அனுசுயோட இல்லத்துக்கு போனாங்க, குடிலுக்கு. அந்த குடிலுக்கு போகும்போது பார்க்கிறா சீதை யாரு? மகாலட்சுமி மறு அவதாரம். இப்படி மகாலட்சுமியோட மறு அவதாரமாக இருக்கிற நீ அமங்கலமாக இருக்கும் பொழுது என்னால் தாங்க இயலவில்லையேன்னு தன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தும் நகையெல்லாமே கலட்டி அவளுக்கு போட்டு விட்டு அழகு பார்த்தா. யாரு? அனுசுயை போட்டு விட்டா. எங்கே? காட்டுக்குள்ள இருந்த அனுசுயோட குடியில. அந்த நகையை கடைசி வரையும் அவ போட்டிருந்தா. அந்த நகையத்தை கலட்டி கீழே போட்டா. அதுலயும் பாருங்க பொட்டணத்தை எடுத்து பிரிச்சு பாக்குறா. யாரு? ராமனும் லட்சுமணனும். அப்ப லட்சுமணன் கேட்கிறாரு, இது யார் நகைன்னு தெரியுமா? இதோடைய அடையாளங்கள் உனக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது லட்சுமணனுக்கு எதுவுமே தெரியலையா? லட்சுமணனுக்கு தெரியாது, எந்த நகையுமே அந்நியாரது என்பது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரே ஒரு நகை மட்டும் எனக்கு தெரிகிறது, அந்நியாருக்கு சொந்தமான நகை அப்படின்னு. என்ன நகை? காலில் போட்ட மிஞ்சி மட்டும் தெரியுதுன்னா
அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? இதுவரையும் நான் அந்நியாருடைய முகத்தை பார்த்ததில்லை, பாதத்தை மட்டும் தான் பார்த்திருக்கேன். தலைகுனிவியோடு மரியாதையோடு பாதத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். சீதாதேவிய பாதத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். பாதத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். அதனால பாதத்தில் இருந்த மிஞ்சியை பார்த்திருக்கேன், நான் அடையாளம் கண்டு கொண்டேன். இது அந்நியாரையுடையது அப்படின்னு புரிஞ்சு சொன்னாராம். அப்படிங்கறத கணக்கு. அப்ப சீதையோட முழு உருவ முகத்தையே பார்த்தது கிடையாது. இது காரணம் மரியாதை. அந்நியார் என்பது தாய்க்கு சமம் அப்படிங்கிற மரியாதையோட பார்த்ததுனாலதான் மிஞ்சிய மாட்டி காலில் போட்டிருந்தா போய் எங்கே லெங்காபுரி பட்டணத்திலே இருந்தான். ஆனா இங்க இருந்து அடையாளம் காண்பதற்காக பாலம் அமைச்சாங்க. பாலம் அமைச்சு அங்கே போனாங்க. பாலம் அமைச்சு போனோம். இன்னைக்கு சேது சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் பாலம்னு கடலுக்கு கீழே ஆய்வு சொல்லுது. அமெரிக்க விஞ்ஞானிய சொல்றாங்க கடலுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்கிறது. ஆனா இந்த பாலம் எப்பொழுது கட்டப்பட்டது, என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல, கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது நாசா விஞ்ஞானி மூலம் தெரியப்பட்டது. அதனால அந்த விஞ்ஞானத்தின் மூலம் தான் இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் மேலே அது செயலிழக்க தன்மையோட இருக்குதான். அப்ப காரணம் பாருங்க, தமிழன் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவன் என்பதற்கு பறைசாற்றும் அந்த இடம். அப்ப பாலம் இருக்கிறது, இந்த பாலத்தை கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் கொண்டு போய் கல்லை உள்ள போட்டாங்க. கல்லுக்கு போட்டு பாலம் கட்டணும்னு எல்லாரும் போட்ட கல்ல மூழ்கிருச்சு. ஆனா ரெண்டு வானரங்கள் போட்ட கல்லு மட்டும் மிதந்துச்சான். அப்ப காரணம் 2 வானரங்கள் யாருன்னா நலன் நீலன் சொல்லக்கூடிய 2 வானரம் உள்ள கொண்டு போய் போடுற, அவன் போடுற கல்லு மட்டும் மிதக்குது. மிச்சம் எல்லாரும் போடுற கல்லு மட்டுமே உள்ளே மூழ்கியது. என்ன காரணம்? வாங்கின வரப்படி அப்படின்னா என்ன காரணம்? அவன் வர வாங்கல, சாபம் வாங்கினாங்க 2 பேரும். குரங்கு சேட்டைனா சாதாரண சேட்டையா? பாருங்க, ரிஷிமார்கள் தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கும் பொழுது அவங்களுடைய கவசத்தையும் அவங்களுடைய குண்டலத்தையே எடுத்து கொண்டு போய் தண்ணிகளை எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க இவங்க 2 பேரும். இந்த வானரங்கள் 2 இது நலன் நீலன் சொல்லக்கூடிய 2 வானரமும் குண்டலத்தை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் ஆற்றில் போட்டுடுறாங்க. இப்படி பார்க்கும்போது தினசரி இது நடக்குது. ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க, இப்படி எடுத்து இந்த 2 குரங்குமே கொண்டு போய் தண்ணிகளை போட்டு வந்துருது. இன்று முதல் நீங்க எதை தண்ணிகளை போட்டீங்கனாலும் அது மிதக்க கடவாய்ங்கிற சாபத்தை கொடுத்துட்டா. அப்ப சாபம் வரமா மாறுச்சு. எங்க பாலம் கட்டுறதுக்கு வரமா மாறுச்சு. நீங்க இன்று முதல் நீங்க எதை எடுத்து கொண்டு போய் தண்ணிகளை போட்டாலும் அது மிதக்கும், மூழ்காது, மிதக்கும் அப்படிங்கிற சாபம் ரிஷிமார்கள் கொடுத்த காரணத்தினாலே அது அங்கே பாலம் கட்டுவதற்கு கொண்டு போய் எல்லாரும் கல்லை கொடுத்தாங்க. கல்லை கொண்டு போய் போட்டாங்க. அவங்க 2 பேரும் போட்ட கல்லு அவங்கள்ட்ட கையில கொடுத்து போட சொன்னாங்க. அதன் மூலமாக கல் மிதந்தது, பாலம் கட்டினார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்படிங்கிற கணக்கின் பிரகாரம் தான் இந்த பூமியிலே ஒரு இங்க இருந்து ஆஞ்சநேய பெருமான் உதவியோடு ஆகாய மார்க்கமாக லங்காபுரி பட்டணத்திலே போய் சீதையை பார்க்கிறாரு. சீதையை பார்க்கும்பொழுது சீதையை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. சீதையை ஆஞ்சநேய பெருமானை பார்த்தது கிடையாது. ஆனா இவர் தான் நம்ம கணவனுடைய தூதுவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கணையாளியை கழட்டி கொடுத்தாராம். யாரு? ராமர் தன்னுடைய கணையாளியை கழட்டி ஆஞ்சநேய பெருமான் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆஞ்சநேய பெருமான் போறாரு. சீதாதேவி நம்ப கிடையாது. ஆமா, அங்க போய் நான் யாரு ராமருடைய பக்தன் அப்படிங்கிறாரு. சொல்லி நம்பல. ஆனா நம்பல. அப்பளதான் உங்களுடைய சுவாமியோடைய கணையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோதிரத்தை காமிக்கிறாரு. சீதாதேவி நம்பினா அப்ப நம்பிட்டா இதை அறிந்த பிறகு நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிற செய்தி, சீதையை அப்படிங்கிற செய்தி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்ல. ராமன் வந்து கணையாளியை வாங்கிட்டு வந்தாரு, பார்த்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப அவ என்ன கொடுத்து விட்டா? சூடாமணி கொடுத்து விட்டா. அப்படி சொல்லுங்க. சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை கொடுத்தா. இதுவரை சூடாமலே வைத்திருந்தால் எங்க வச்சிருந்தா? முந்தானியில வச்சிருந்தா, முடிஞ்சு வச்சிருந்தா. ராமனுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து யாருக்கு தெரியும்? ராமனுக்கு மட்டும். கணவன் ஒருத்தனே ராமனுக்கு மட்டும்தான் அது தெரியும். சூடாமணியை கொடுத்து விட்டா. கொண்டு வந்து ஆஞ்சநேய பெருமான் என்ன சொன்னார்? சீதைன்னு சொன்னா என்னமோ நடந்து வச்சோ சீதைக்கு அப்படின்னு மனம் மருந்து விடுவார் ராமர் அப்படின்னு கண்டேன் தேவியை அப்படின்னு சொன்னாராம். கண்டேன் தேவியை அப்படின்னு சொன்ன இடம் தான் இன்னைக்கு கண்ட தேவி அப்படிங்கிற ஒரு இடம் அமைந்ததற்கான சொன்ன இடம். கண்டேன் தேவியைன்னு சொன்ன இடம் தான் கண்ட தேவின்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அப்படிங்கிற காரணங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் தமிழுக்கு தலைவர். ஆரம்பத்தில் சொன்னீல சிவபெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பக்தர்கள் வந்து தெய்வத்தை தான் மனிதர்கள் வந்து தேடி போவோம். அதே நேரத்தில் தெய்வமே ஒரு பக்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அது எந்த ஊர்? முருகப்பெருமான். தெய்வனே முருகப்பெருமான்
ஒரு பக்தனை பார்ப்பதற்கு இப்போ முருகப்பெருமானை பார்ப்பதற்கு எல்லாருமே பாத யாத்திரை செல்வோம், காவடி எடுத்து செல்வோம், அதே நேரத்தில் மாலை போட்டும் செல்வோம். அதே நேரத்தில் முருகப்பெருமானே பக்தருக்காக வந்து காட்சி கொடுத்தார். அது எந்த ஊர் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொன்னதுனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். பாருங்க, திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு இடம் இருக்கு. திருச்செந்தூர்ல 48 ஆண்டுகள் உற்சவமூர்த்தின்னு சொல்லக்கூடிய, மூலவமூர்த்தினா கோயிலுக்குள்ள உள்ள இருக்கிற கருவறைக்குள்ள உள்ள சாமி. உற்சவமூர்த்தினா யாருன்னு தெரியுமா? வீதி உலா வரக்கூடிய சாமி. வீதி உலா வரக்கூடிய சாமி உற்சவமூர்த்தி. 48 ஆண்டுகள் உற்சவமூர்த்தி இல்லாம ஒரு கோயில்ல திருவிழா நடந்துச்சுன்னா அது எங்க தெரியுங்களா? திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படை வீட்டில், முருகப்பெருமானுடைய படை வீட்டில் தான். அப்போ அந்த படை வீட்டில் பாருங்க 48 ஆண்டுகள் இல்லாமல் இருந்தது. ஏன் காரணம் என்னன்னா, டச்சுக்காரன் சொல்லக்கூடிய, நான் சொல்றது வரலாறு, டச்சுக்காரன் சொல்லக்கூடிய வெள்ளைக்காரன் என்ன பண்ண, முருகனுடைய சிலையை எடுத்துக்கிட்டு கப்பல் வழியா கடல் வழியா போயிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் பாருங்க, முருகனினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு சக்தியின் காரணமாக கடலில் நடுக்கடலில் போகும்போது அலையடிக்குது, சூறாவளி காற்றெல்லாம் வீசுது. அப்போ அவங்க போகக்கூடிய கப்பலாகப்பட்ட தடுமாறும் நிலையில் ஏற்படுகிறது, கவிழும் நிலையில் ஏற்படுகிறது. அப்போ ஏற்படும் தருவாய் வரும்பொழுது அதில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு முருகன் அப்படின்னா, சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் அப்படிங்க. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய உற்சவமூர்த்தியை நம்ம திருடிக்கிட்டு வர்றோம். இந்த சிலையை கீழே போட்டுட்டு நம்ம போனால் தான் உயிர் தப்ப முடியும்னு சொல்ல தூக்கி கடலில் போட்டாங்க. சிலையை கடலில் போட்டால் அடுத்த நொடி பொழுதே அங்கே அடித்த காற்று அலைகள் எல்லாமே நின்றதான். உடனே அவங்க உயிர் தப்பி போயிட்டாங்க. 48 ஆண்டுகள் உற்சவமூர்த்தி இல்லாமல் திருவிழா நடக்குது. 48வது வருஷம் வடமலையப்பர் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதியவர், பிள்ளைமார் இனத்தை சேர்ந்தவர். அந்த இனத்தை சேர்ந்த ஒரு முதியவருடைய கனவுல அசரீரி வாய்க்காக அப்படியே முருகர் வந்து நின்னாராம். அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, கனவுல வந்து முருகப்பெருமான் பேசுறாரு, அசரீரி வாக்காக கொடுக்கிறார். அப்ப வடமலையப்பரே, என்னுடைய அந்த உற்சவமூர்த்தி சிலை கடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லும் பொழுது திகைத்து அப்படியே பார்க்கிறாரு. திகைத்து பார்க்கும் பொழுது முருகன் உருவ சிலையே உருவமாக வந்து நின்றாராம். அப்படி நேரடியாக ஒரு பக்தனுக்கு உருவமாக வந்து நிற்கும் பொழுது, கடலுக்குள்ள இருக்குது சிலைன்னு சொல்றியே, நான் எந்த இடத்துல தேடுறது? சந்தேகம் வருமா? குன்று இருக்கிற குமரன் இருப்பார். இல்லம்மா, திருச்செந்தூர்ல குன்று இருக்கா? கதையில ஒரு கதையில போகும்போது வந்த கதையில நிக்கணும், இடையில குன்று இருக்கா? திருச்செந்தூரை பத்தி பேசுவோம் தான் நான் பேசுறேன். கதையை முடிக்க காட்டி இடையில போனா திருச்செந்தூர்ல குன்று இருக்கு. என்ன சவுடால இல்ல சட்டமான கேக்குறேன், அப்புறம் பேசிக்கிறேன். திருச்செந்தூர்ல மலை இருக்கு, இல்லைன்னு நீ சொல்லு. எங்க திருச்செந்தூர்ல மலை இருக்குமா? இப்ப இருக்கா? இப்ப இல்ல, ஆனா இருந்துச்சு, இருந்தது, இப்ப கிடையாது. என்ன மலை இருந்துச்சு நீங்க சொல்லுங்க? சந்தனமலை இருமா. நீ ஏன்னா நான் போற போக்க வேற வகையில் திருப்பி விட்டுருக்க. சந்தனமலைன்னு ஒரு மலை இருந்தது. காலப்போக்கிலே மறைவி இந்த பூமியிலே பூமாதேவி மூடியதால் கீழே வந்தது. அப்ப 6 படை வீட்டுல எல்லா படை வீட்லயும் மலை படிப்படியாக ஏறி முருகனை தரிசனம் செய்து படிப்படியாக இறங்கணும். ஆனா அது மட்டும் வித்தியாசமா இருக்கும். படிப்படியாக பாருங்க, நீங்க திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா கீழே இறங்கணும், படிப்படியாக இறங்கி சண்முகநாதன் அப்படிங்கிற பேரு, அந்த ஊருக்கு பேரு செந்திலம்பதி அப்படிங்கிற நாமோதயம். அப்ப பாருங்க, முருகனை தரிசனம் பண்ணி படிப்படியாக வாழ்க்கையில உயர்ந்து வரணும். அந்த கடலுக்கு நேராக ஒரு துவாரம் இருக்கிறது. காதை வச்சு கேட்டீங்கன்னு வச்சுங்களே, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அந்த கடல் அலையின் மூலமாக அந்த துவாரம் நம்மளுக்கு கொடுக்கும். இது திருச்செந்தூருடைய தன்மை. இன்னொரு விஷயம், நான் போன விஷயத்தை சொல்லிடுறேன். அப்ப அவன் கேட்கிறார், யாரு? வடமலையப்பர் சுவாமி அவர் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது, கடலுக்குள்ள உள்ளே கிடக்குதுன்னு சொல்றியே, ஆனா எந்த இடம்னு நான் தேடுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, கடலுக்குள்ள போங்க, நடுக்கடல்ல எலுமிச்சம்பழம் மிதக்கும். நடுக்கடல்ல எலுமிச்சம்பழம் மிதக்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அலை அடிக்கும் பொழுது எப்படி தெரியும்? அப்பொழுதுதான் முருகப்பெருமான் சொல்றார், மேலே ஆகாயத்திலே கருடன் வட்டமிடுவார், அதற்கு நேராக ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அதுக்கு உள்ளே என்னுடைய சிலை இருக்கும் என்று சொல்ல, அதே போல போனாங்க. நடுக்கடல்ல எலுமிச்சம்பழம் மிதந்தது, மேலே கருடபெருமான் வட்டமிட்டார், உள்ளே தண்ணியிலே மூழ்கி உள்ளே பார்க்கும் பொழுது சிலை இருந்தது. எடுத்துக்கொண்டாந்து இன்னைக்கு திருவிழா நடக்குது. இன்னைக்கு போனாலும் திருச்செந்தூர்ல ஒரு இடத்து அங்கே உள்ளே வச்சிருக்காங்க. அந்த சிலையாகப்பட்டது 48 வருஷம் உப்பு நீர்ல கடல் நீர்ல இருந்ததுனால ஒவ்வொரு இடத்துலையும் திட்டாக இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற கணக்கு. இது நான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். ஆனா அழகான பதில் ஒன்று சொன்னீங்க. இது இல்ல பதில்.
இன்னொரு பதில் இருக்கு. பதில சொல்லுங்க. நீங்க ஏன் நீ எதுக்கு வந்த? களவட்டவா? பேசுறதுக்கே வந்திருக்கான். பேசுறதுக்கே தான் வந்திருக்கான். சொல்லு. அழகா சொன்னீங்க. மனிதன் தான் தெய்வத்தை பார்க்க போவோம். ஆனா தெய்வமே மனிதனை தேடி வந்ததுன்னா அது எந்த உருகேடு. வருஷம் ஒரு முருகனோட பக்தனாகப்பட்டவர் வருஷமே பாத யாத்திரையே நடந்து போவாராம். ஆனா நடந்து போகும் பொழுது வயதான நேரத்துல அவர்னால முருகனை பார்க்க போக முடியல. அப்பதான் அவர் கேட்டாராம், ஐயா உன்னை காண்பதற்காக வருஷம் நான் நடந்து வருவேன், இப்பொழுது என்னையால பார்க்க முடியலையே, உங்க தரிசனம் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு அவர் கவலைப்பட்டாராம். அப்பதான் முருகன் அறிந்து அவர் என்ன பண்ணாரா, அந்த பக்தனை தேடி வந்தாராம். அப்ப எந்த உருவத்துல எந்த கோலத்தோட அவர் வந்தார் தெரியுங்களா? குமரன் வந்ததால் குமரமலை, முருகப்பெருமானை பக்தனை தேடி வந்ததுனால குமரன் மலை அப்படிங்கிற ஊரு. எல்லா கோயிலுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கான். பாத்திருக்கீங்களா? அதுலயும் பிடாரி கோயில் வந்து தெற்கேயும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. எல்லா அதிகப்படியான ஆலயங்கள் எல்லாம் இது அவதார கோலம். எல்லா ஆலயமுமே கிழக்கு நோக்கி இருக்கும். தெற்கு நோக்கி இருக்கிறது வடக்கு நோக்கி, வடக்கு நோக்கி இருக்கிறது பிடாரி, தெற்கு நோக்கி இருக்கிறது அட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு கணக்கு இருக்குங்க. எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனா ஒரு 3 இடத்துல முருகன் கோயில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு பழனி, இரண்டாவது மருதமலை, மூன்றாவது நீங்க சொன்ன முறைய குமரன் மலை. என்ன காரணம்? வந்ததால் குமரன் மலை. பொன்னம்பராதிலிருந்து பெருமாநாடுன்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை போற வரையும் 4 கோயில் இருக்கு. முருகன் கோயில் தெரியுமா? இங்கே மலையாண்டின்னு சொல்லக்கூடிய முருகன் கோயில், மலையாண்டி கோயில். அடுத்தபடியாக எடுத்துட்டோம்னா தேனீக்கள் கூடு கட்டி நிறைந்து வாழ்ந்த இடம் தேனி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் வையாபுரியான் அப்படிங்கிற பேரு, வையாபுரி மலை. அதற்கு அடுத்தபடியாக நீங்க சொன்ன மாதிரியே ஒரு குமராக காட்சி கொடுத்ததுனால குமரமலை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. இன்னொரு கோயில் இருக்கு. இது வழியா புதுக்கோட்டை போனீங்கன்னு வச்சுங்களே, நச்சாந்து வட்டிக்கிட்ட மலைய கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, முருகன் கோயில். இப்படி இந்த பகுதியிலே 5 முருகன் கோயில் இருக்கு இந்த பகுதியை சுத்தி. அப்படிங்கிற காரணம் என்ன பண்ற இடத்துல நீங்க காவல் காக்கற, என்ன காவல், திணை காவல், என்ன திணை, நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். வர வேண்டிய ஆளுவர் இந்த சவுடால இல்ல சட்டமானு கேக்குறேன். இல்ல நீங்க வச்ச சட்டமா? இல்ல இல்ல நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் தான் கேட்கணும். சாமி எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஏன் தெரியுமா உன்னை தேடி வந்தேன்? என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க? உனக்கு கரகம் பிடிச்சிருக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு கரகம் பிடிச்சிருக்கு, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்களா? எனக்கு கரகம் பிடிச்சிருக்கு. எனக்கு கரகம் பிடிக்காதுமா. மனிதனா பிறந்த கிரகங்களும் இருக்கணும், ராசிகளும் இருக்கணும், நட்சத்திரமும் இருக்கணும். இந்த மனிதனுக்கு 3 இருந்தாதான் கணிச்சு பார்த்து வாழ முடியும். அம்மா நீ சொல்ற வாயை தூண்ட கூடாது. அப்புறம் வர வேண்டிய ஆளு வரணும். நீங்க அழகா பேசுறீங்க. அட பேசுறே கேளுமா முதல்ல. ஓட்ட பணிகளை வண்டி விடு. நீ சொல்றது மனுஷங்களுக்கு மனித தன்மை அற்றவன், நான் தெய்வத்துக்கு ஒப்பானவன், தெய்வ தூதுவன். உங்களுக்கு தான் அந்த இதெல்லாம். உங்களுக்கு ஏன் கிரகம் பிடிக்கும் சொல்ல தெரியுங்களா? ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் ஆணுக்கா இருந்தாலும் ஒரு சமயம் வந்துருச்சுன்னா கிரகம் பிடிக்கணும், கல்யாண கிரகம். அதுதான் பிடிச்சிருக்குன்னு அப்படி விவரத்தை சொல்ல வேண்டியதானே. விவரம் நீங்க மொட்டையா சொன்னா எனக்கு கோவம் வராது. என்ன மூக்காய் என்ன மூக்க தொட்டு, உங்களுக்கு தான் ரோசம் இருக்காது. நீ மூக்காய் என்ன மூக்க தொட்டு பாரு. இல்ல உங்களுக்கு தான் ரோசங்கிறதே கிடையாது. அப்படி ரோசப்பட்டா நீங்க வாழவும் முடியாது, கலகம் பண்ணவும் முடியாது. நீங்க ரோசப்பட்டா என்ன பண்ணுவீங்க? பெண்களுக்கு ரோசம் வந்துச்சு நீங்க தாங்க மாட்டியாது. ஒரு 4 நாளைக்கு கோச்சிட்டு அப்ப வீட்டுக்கு போவிய, 5ஆம் நாள் துப்பு போட்டு இங்கதான் வரணும். அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு பெண்ணை நினைச்சாத்தான். பெண் இல்லாமல் ஆண்கள் இல்ல. பெண் இல்லாம ஆண் இல்லை, உண்மைதான். மண்ணுக்குள்ள பிறந்தவன் எல்லாருமே, இந்த பெண்ணுக்குள்ள பிறந்தவன் எல்லாருமே கடைசியில மண்ணுதான். அதான் மண்புழு மண்ணுக்குள்ள இருக்கு. மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழுவை தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் திங்கணும்னு ஆசை, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை மனுஷன் திங்கணும்னு ஆசை. கடைசியா என்ன யாரு சாப்பிடுவான்? தூண்டில் போடுறதுக்கு மண்புழு எடுத்து தூண்டில் மாட்டி சொத்து இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. பேசும்போது கேட்கிற தன்மை உனக்கு இல்ல. சொல்லி ஓட்டப்பனைகளை விட்டாங்கன்னு வச்சுக்க, நண்டை கடக்கடோன்னு எதுவுமே சரியா வராது. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை மனுஷன் திங்கணும்னு ஆசை, தூண்டில் போட்டு தண்ணியில போட்டு மீனை பிடிச்சிட்டேன். அப்பதான் மண்புழு சொன்னிச்சான், எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை, மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை, வக்காளி உன்னைய விடவே மாட்டேன்டா, கடைசியில் இந்த நீ இந்த மண்ணுக்கு தான் வரணும், எங்க சுத்தியும்
அன்னை குடும்பத்தோட உட்கார்ந்து திம்பம்டான்னுச்சான். அந்த மாதிரிங்க இந்த இடத்துல காவல் பாக்குறியே, ஆபத்திற்கு உதவா, அரும்பசிக்கு உதவா, தாகத்தை தீரா, கருத்திர மரியா, கோபத்தை அடக்க, குருமலி கேளா, பாவத்தை தீர்க்க, பயனில்லை ஏழுமிருந்து பயனில்லை சொல்லி தவத்திற்கு, தமிழுக்கு, குலத்திற்கு, சவத்திற்கு, சகலத்திற்கும் சுவைகள், சுரங்கள், திக்குகள், கிரகங்கள், பசி வந்தால் 10 பறந்து ஓடும். பெண்ணின் பருவங்கள் 7 பருவங்கள் என்னென்ன? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரியம் சொல்லி 7 பருவத்துல என்ன பருவத்துல இருக்கு? மங்கை பருவம் அடைஞ்ச ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு யார் கொடுக்கிறது? திருமணம் முடிக்காதவன் அண்ணன், தம்பி, தாய், தகப்பனும், கடைசி வரை பாதுகாப்பு கணவன். ஊர் நோகா என்ன நாரதருக்கு சிரிப்பு ரொம்ப வரல. நோகாம நொங்கு திங்கணுங்கிறக்காண்டி ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கா. அவரு அவங்க நினைக்கல நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. பத்தியா அதுதான் பொதுநல தொண்டன். அப்ப நீங்க பொதுநல தொண்டன். அதனால உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. ரகசியமா சொல்றேன் இந்த விஷயத்தை, ரகசியமா தான் சொல்லணும். இன்னைக்கு வாயை திறந்து பேசக்கூடாது. இன்னைக்கு பொண்ணு தாக்கல்லாம் மாப்பிள்ளை தாக்கல்லாம் ரகசியமா வச்சுக்கணும். இல்லன்னு வச்சுங்களே வாயை இங்க எழுதி வச்சுட்டு பேசுவாடா. இவ குடும்பத்துக்கு ஆக மாட்டானா அங்கே சொல்லிடுவாங்க மாப்பிள்ளை கிட்ட. பொண்ணுகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பெரிய குடியுள்ள புள்ளதான் பொழைச்சுக்குமா, அவன் பெரிய குடியாரையா, பொன்னமராதியை சுத்தி சுத்தி வர்றேன் குடிச்சு விட்டா அப்படிம்பாங்க. அதனால உங்கள்ட்ட ரகசியமா சொல்றேன் விஷயத்தை. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீ, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு பாரு. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, உங்கள் இருவருக்கும் இறைவன் தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் முருகனோடு மாலை சூட்டுவாய், அவன் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவான், அவன் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவான். மணவரையில் முருகனோடு மாலை சூட்டுவாய், அவன் மார்பினிலே நடனமாடுவான். பணிவுடனே தனிமையிலே என்ன கூறுவான், பணிவுடனே தனிமையிலே என்ன கூறுவான், பணிவுடனே தனிமையிலே என்ன கூறுவான். அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், செந்தில் குமரன், தமியேந்திரனே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். சம்மதத்தை சொன்னீங்கன்னா உனக்கும் அந்த முருகனுக்கும் இந்த மேடையிலே திருமணம். சாமி எனக்கு பிடிச்சவன உங்கள்ட்ட கேட்டனா இல்ல வெத்தலை வாக்கச்சது அழைச்சனா உங்கள்ட்ட. இப்ப பூலகத்துல வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாருங்க வீட்டுல அப்படின்னு அனுமதி கேட்டு போவான். நீங்க எப்படி போவீங்க? இவ்வளவு வாய் இருந்துச்சுன்னா சரியா நான் வாயே பேசலைங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மாப்பிள்ள 2ஆம் தாரம் போன எனக்கு தலையெழுத்தா இவ்வளவுதானவா? நாங்க சக்கலாத்தி சண்டை போடணும் அந்த இடத்துல நீங்க கலங்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சனிக்கிழமை பொன்னம்பராதி சந்தை, அதனால நீ பாத்திர கடை நிறைய இருக்கு, போய் ஒரு பணியார சட்டியா வாங்கி கொண்டாந்து பணியாரத்தை ஊத்து. எனக்கு பணியாரம் தான் சாப்பிட தெரியும், சுட தெரியாது. பணியாரத்தை ஊத்து, அந்த பணியாரம் ஒழுங்காவே வராது. ஏன்னா சட்டி புதுசு, பழகின சட்டியில தான் பணியாரம் வரும். அவன் பழகினவன் பணியாரம் சரியா வரும். அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து,
இரவும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து அவனிகளோட இருப்ப செவி மடுத்து சொல்லும் என்பதை கேளமா. ஏங்க சாமி, பழகின சட்டைக்கு தான் பணியாரம் வரும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பழக்க தோஷமா இருக்குல்ல? உங்களுக்கு 52 இத வெளியில வர சொல்லிக்கிறீங்க. இந்த வேலை பாக்குறதுக்கு எங்க ஆச்சு போய் 52 பாருங்க, முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களே. இப்ப எங்க குல வழக்கப்படி முருகப்பெருமான கல்யாணம் பண்ணி வைக்காரா, இல்ல அவர் குல வழக்கப்படி எங்களை கல்யாணம் பண்ணி வைக்காரா? அடுத்து இந்த பகுதிக்கு வரும்போது நீங்க விளக்கத்தை சொல்லணும். அப்படி விளக்கத்தை சொல்லலாம் சொல்லுங்க. சொல்றேன். இது என்ன பண்ணுவாரு தெரியுமா? உன்னைய நீ காட்டுக்குள்ள இருக்கிற உன்னைய வந்து கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போய் இது எங்க குல வழக்கமே கூட்டிட்டு வர்றதா வழக்கம். ஆனா மனசு ஒத்து பண்ணதான் கூட்டிட்டு வருவான். இது உங்க வழக்கம். சபையேறிய மாலை போடுறது, சபையேறிய தாலி கட்டுறது அவங்க வழக்கம். உன் வழக்கத்து பிரகாரம் மனசு ஒத்து போனாங்க. இதான் இன்னைக்கே சொல்றேன். நீ என்ன நாளை கழிச்சு கேக்குற? நீங்க என்ன சபடால பேசுறீங்க? நீங்க சாமி குட்டி சாமி குட்டி சொன்ன ரோசம் ஒத்துக்கிட்டு வரதா உங்களுக்கு கூட்டிட்டு போவாருன்னு இந்த வேலை பாக்குறதுக்கு எங்க ஆச்சு பை சரி கலகம் பண்ணலாம். குட்டி கொடுப்பது கோத்திர திருமுறையோ, குட்டி கொடுப்பது கோத்திர திருமுறையோ, சாமி குட்டி சாமி குட்டி 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 கொடுப்பது கோத்திர திருமுறை. பட்டமோடி வந்தவங்க கலாதரை காய்வன் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லல, பேசாம போங்க. இங்க நின்னீங்க, உங்க சிரசாகப்பட்டது வெடிச்சிடும். போங்க. நான் குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கேட்டி சிவட்டி காட்டி மண்ண முடிப்பு சொல்லும் என்பதை கேளமா. நான் காட்டுனா தான் முருகப்பெருமான் மாலை மாத்த முடியும். அவளை சீக்கிரம் தலையை குளிக்கிறவே. நீ கழுத்தை காட்டு. பிடிக்கலன்னு சொல்லல, ரொம்ப சபடால பேசக்கூடாது. நீ கழுத்தை காட்டு, அவன் மாலையை அதுல மாட்டுவேன். அதனால காலை சூரியோதயத்துக்கு முன் உனக்கும் அந்த முருகனுக்கும் இந்த மேடைகளை திருமணம் இல்லையே என்பே நாரதர் மல்லை நான் அணிந்திருப்ப 30 நூலும் மல்லை வருகிறேன். சத்தியம் சத்தியம் ஓடி வர கல்யாண நிச்சயம். பக்கத்து ஊரு தான் உங்க ஊரு. நடந்து ஓடி போயிருக்கும். ஆத்தாடி, நாரதர் போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? முருகன்ட விவரத்தை சொல்ல போயிருக்காரு. முருகன் அங்கிருந்து எனக்காக வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கேன். முருகா, உங்களுக்காக தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா.